6 பெண்கள். வட்டத்துல போர்டர்ல போடுறேன்டா உங்களுக்கு 10ஆம் ஆண்டு தொடைகள் விளங்காட்டி இத விளங்குறதால எல்லாம் ஃபுல்லா கிளியர் ஆகணும். சரியா? 6 போர்டர்ல போடணும்டா பாரதி வித்யாலய பெண் பிள்ளைகள் வட்டம் ஃபுல்லுமே 6 முழுவதும் 6. அப்ப இங்க போட்ட 6 இங்க போடுற 6ன்னு தெரியா, 2 பிரிச்சுக்கிறேன் இந்த வட்டத்தை. அப்ப இதுல 6 இதுல 6 தெரியா, மொத்தம் 6. அப்ப எங்களுக்கு நினைச்ச மாதிரி இங்க 2 இங்க 4 இங்க 4 இங்க 2 இங்க 5 இங்க 1 இங்க 5 இங்க 1 அப்படி பிரிச்சு போடலாம். அதனால மொத்தம் 6. மேலதிக தரவுகள் கிடைக்கும் வரையில போர்டர்ல தான் எழுதிக்கொள்ளணும். அதான் நீங்க போர்டர்ல சந்திக்கிற வெற்றி பெற்ற மாணவர்கள் 50 பேர் உண்டு. சரியா? அடுத்தது பாருங்க, பாரதி வித்யாலயத்தில் இருந்து 6 பெண்களும் 8 ஆண்களும் கலந்து கொண்டனர். 6 பெண்கள் சரி, ஆண்களுக்கான வட்டம் இதுலைக்கா இல்ல. அப்ப பாரதி வித்யாலயத்துல 6 பெண்கள் 8 ஆண்கள், 6 பெண் பிள்ளைகள் 8 ஆண் பிள்ளைகள் எல்லாமா சேர்த்து பாரதி வித்யாலய மாணவர்கள் எத்தனை பேரு? 6 பெண்களும் 8 ஆண்களும் சேர்ந்து பாரதி வித்யாலய பெண் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஆண்கள் பெண்கள் தவிர பாரதி வித்யாலயத்துல வேற மாணவர்கள் இருக்க முடியாது. அப்ப பாவோதல் போட்டியில கலந்து கொண்ட பாரதி வித்யாலய மாணவர்கள் 6 மட்டும், 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 8 மாறும் 14. அப்ப 14 பாரதி வித்யாலய மொத்த மாணவர்கள். பெண் பிள்ளை வட்டத்துக்குள்ளுக்கு வராத மற்றதெல்லாம் ஆண்கள் தான். அப்ப 8 இங்க எதுல இந்த பகுதியில் எதுல பெண் வட்டத்துக்கு வராத மற்றதெல்லாம் ஆண்கள் தான். ஆனா ஆண்கள் எங்கேயும் குறிச்சிடான்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க போர்டர்ல எழுதிக்கிறோம். மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 14. சரியா? இப்ப பாருங்க, ஏண்டா ஆக பெரியதொரு பகுதிக்கு போறதே இது சரி ஒன்று உங்களுக்கு விலங்கல் நாட்டி இதுல கேட்கலும். இதுவரையும் முதலாவது 200 பேர் கலந்து கொண்ட பாவோதல் போட்டி ஒன்றில் 50 பேர் வெற்றி பெற்றனர். 50 போர்டர்ல எழுதிக்கிற பாரதி வித்யாலயத்திலிருந்து 6 பெண்களும், பெண்களுடைய எண்ணிக்கை 6. அப்ப பெண் பிள்ளைகள் வட்டம் ஃபுல்லா 6. 6 பெண்களும் 8 ஆண்களும். ஆண்களுக்கான ஒரு வட்டம் தந்தீங்கன்னா அதுல போர்டர்ல 8 எழுதிச்சு. ஆனா ஆண்களுக்கான ஒரு வட்டம் தரப்படவில்லை. பாரதி வித்யாலய மாணவர்கள் இருக்கிற பாரதி வித்யாலய மாணவர்கள் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து. அப்ப ஆண்கள் 8 பெண்கள் 6 எல்லாமா 14. இது பாரதி வித்யாலய மாணவர்கள் குறிச்சுறது பாரதி வித்யாலயத்துல இருக்கிற மொத்த மாணவர்கள் 14 அல்ல, பாரதி வித்யாலயத்திலிருந்து பாவோதல் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள். ஏன்னா பாவோதல் போட்டியை பத்தி தான் இது பேசுறேன் உங்களுக்கு. பாவோதல் ரெசிடேஷன் காம்படிஷன் என்ற இங்கிலீஷ்ல. அதாவது பாவோதல் போட்டியில கலந்து கொண்ட மொத்த மாணவர்கள் 14. அது வரையும் டவுட் இல்லை. சரியா? இப்ப பாருங்க, 8 ஆண்களும் கலந்து கொண்டனர். ஒரே முற்றுப்புள்ளி. அவர்களுள் எவர்களுள்? இந்த 14 மாணவர்களுள் 4 பெண் பிள்ளைகள் வெற்றி பெற்றனர். 4 பெண் பிள்ளைகள் வெற்றி பெற்றனர். அப்ப பெண் பிள்ளைகள் 4, வெற்றி பெற்றவர்கள் 4. அப்ப வெற்றி பெற்ற வட்டம் இது. இந்த வட்டமும் பெண் பிள்ளைகள் மொத்தம் 6. 6ல 4 பேர் வெற்றியாளர்கள். அப்ப வெற்றி பெற்ற பெண் பிள்ளைகள் 4. பாத்துக்கோங்க, இது பெண் பிள்ளைகள் வட்டம், இது சின்னது. இது வெற்றி பெற்ற வட்டம், ரெண்டும் இடைவெற்ற பகுதி. வெற்றி பெற்ற பெண் பிள்ளைகள் 4. மொத்தம் பாவோதல் போட்டியில கலந்து கொண்ட பெண் பிள்ளைகள் 6. அதுல 4 பெண் பிள்ளைகள் வெற்றி பெற்றால், வெற்றி பெறாத பாவோதல் போட்டியில் கலந்து கொண்ட பெண் பிள்ளைகள் 2. திருப்பி பாருங்க சொல்றேன். அதாவது 4 பெண் பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள் என்றால் அவர்களுள் அப்ப மொத்தம் பாரதி வித்யாலய மாணவர் பெண் பிள்ளைகள் 6. இந்த 6 பெண் பிள்ளைகள் 6 கேர்ள்ஸ்ல 4 பெண் பிள்ளைகள் வெற்றி பெற்றார்களாம். அப்ப 4 பெண் பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெறாத பெண் பிள்ளைகள் தான் அவர்களும் 2 பேர், மொத்தம் 6. அதுல 4 பேர் வெற்றியாளர்கள் தான், 2 பேர் வெற்றி பெறாத பெண் பிள்ளைகள். இது வரையும் டவுட் இல்லை.
இப்ப முதலாவது கேள்விக்கு வரோம் பாருங்க. மேலே தரப்பட்ட தரவுகளை வெண்வரைபடத்தில் குறிச்சாச்சு. இல்லாட்டி இதை வாசிச்சுட்டு திருப்பி வெண்வரைபடத்துக்கு போனா பெரிய தலைவலி. அதனால இதை ஃபர்ஸ்ட்டுக்கு வரைஞ்சி இல்ல வாசிச்ச குறிச்சு கொண்டே போனா லேசி. வெண்வரைபடத்தில் குறித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் 50 பேர். அவர்களுள் 43 பேர் பாரதி வித்தியாலயத்தை சேர்ந்தவர்கள் அல்லர். அதாவது நாம் வெற்றி பெற்ற 50 வித்தியாலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல. அப்ப மொத்தம் 50 பேர் வெற்றியாளர்கள். அப்ப பாரதி வித்தியாலய வட்டம் தவிர இந்த வட்டம் அல்ல, இது தவிர 43 பேர் வெற்றியாளர்கள். இவங்க 43 பாரதி வித்தியாலயத்துக்குள்ளுக்கு போகலாம். போகலாம். அந்த 43 பாரதி வித்தியாலய மாணவர்கள் அல்ல, வேறு பாடசாலை மாணவர்கள். அதனால பாரதி வித்தியாலய வட்டத்துக்குள்ளுக்கு போகலாம். வெற்றியாளர்கள் 50 பேர், வெற்றி பெற்றவர்கள்னு தந்திக்க. வெற்றி பெற்ற மாணவர்களுள் 43 பேர் பாரதி வித்தியாலயம். அதுக்குள்ளுக்கு 43 இந்த வட்டத்துக்குள்ளுக்கு வரணும். இங்க 50 43 கழிச்சா 7 வரும். அப்ப பாரதி வித்தியாலயத்தில் இருந்து இப்ப எங்களுக்கு தெரியும் இது மொத்தம் 7 வரணும். மொத்தம் 50. 50ல இது மொத்தம் 50. 50ல 43 இங்கடா மிச்சம் மீக்கிறது 7. அப்ப இந்த பகுதி இது 2 மேல். அப்ப இது 4. 43 4 47. அப்ப மிச்சம் 3. மொத்த வட்டம் 50. 50ல 43 தந்திக்கிறேன். இன்னொருக்கா பாருங்க. பாருங்க, இது மொத்தம் 50. இந்த பாரதி வித்யாலயா பெண் பிள்ளைகள் 4, அது தவிர மற்றது 43, இது 4, மொத்தம் 50. 50ல 43 4 கூட்டி கழிச்சால் 43 4 47. பாருங்க, 43ஓட 4 கூட்டினா 47. 50ல 47 கழிச்சா 3. இந்த 3ம் இந்த இடத்துக்கு வரணும். அப்பதான் மொத்தம் கூட்டினா இந்த வட்டத்துல போர்டர்ல 50 பேர். இது 3 பெண் பிள்ளைகள் அல்ல. பெண் பிள்ளைனா இந்த வட்டத்துல போயிருக்கும். அப்ப இது 3ம் பெண் இல்லாட்டி பெண் வட்டத்துக்கு வேலையில். அப்ப ஆண்கள், 3 ஆண்கள். அப்ப பாருங்க, இந்த பெரிய வட்டம் அப்படியே 14 வரணும். இந்த பெரிய வட்டம் அப்படியே 14. பாரதி வித்யாலய மாணவர்கள் 14. அதுல இது 3, இது 4, இது 2. இங்க மிச்சமிக்கிறது 3 4 2. 3 சக 4 சக 2. 3 4 2. 3 4 7 7 2 9. அப்ப 14ல 9 கழிச்சா மொத்தம் 14. 14ல 9 கழிச்சால் 5. அது 5 தான் இங்க வரணும். இன்னொருக்கா பாருங்க, மொத்தம் இந்த வட்டம் அப்படியே 14. 14ல இது 3, இது 4, இது 2. 3 சக 4 சக 2. 3 4 மேல 2 9. 14ல 9 கழிச்சால் 5. 5. கேள்வி வாஸ்தவே இல்ல. கேள்வி இடைவெளியை தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். இப்ப கேள்வி அல்லர் பாரதி வித்தியாலயத்திலிருந்து பங்கு பற்றிய மாணவர்களுள் வெற்றி பெறாத ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர்? பாரதி வித்தியாலயத்திலிருந்து பங்கு பற்றிய மாணவர்களுள், பாரதி வித்தியாலய மாணவர்கள் எல்லாம் 14. 14ல இது அவ்வளவு வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வெற்றி பெற்றாக்கள் இது இவ்வளவும் வெற்றி பெற்ற மாணவர்கள். வெற்றி பெறாதாக்கள் 2 5. வெற்றி பெறாதாக்கள் 2 5 என்று நான் வெற்றி பெற்றிருந்தா இந்த வட்டத்துக்கு வந்திக்கும், இதுக்கு வந்திக்கும், இதுக்கு வரல. அப்ப இதுல கீக்கிற 43 3 4 வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பெற்ற வட்டம். வெற்றி பெறாதவர்கள் இந்த 2 பேரும், இந்த 5 பேரும். 5 2 வெற்றி பெறவில்லை. கேக்குற பாரதி வித்தியாலயத்திலிருந்து பங்கு பற்றிய மாணவர்கள் வெற்றி பெறாத ஆண் பிள்ளைகள். வெற்றி பெறவும் இல்லை. அப்ப இந்த வட்டத்துல வரப்படாது. ஆண் பிள்ளைகள், ஆண்கள் எத்தனை பேர்? இது இது பெண்கள். பெண் வட்டத்துக்குள்ள கேக்குற பெண் வட்டம் தவிர மற்றெல்லாம் ஆண்கள். அப்ப ஆண் பிள்ளைகள் 5 பேர்.
உங்களுக்கு இந்த செய்க வழி இதுதான் முதலாவதுக்கான விட. இந்த செய்க வழியை குறிச்சு இப்படி செய்யும். மேலும் அப்ப பேர் மொத்தமானவர்கள் முதலாவதுக்கு விட ஆண் பிள்ளைகள் 8 பேர். பாரதி வித்யாலய ஆண்கள் 8 பேர். அதுல 3 ஆண்கள் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்ப 8ல 3 ஆண்கள் வெற்றி பெற்றண்டா வெற்றி பெறாத ஆண் பிள்ளைகள் 5 பேர். அப்படி எழுதினாலும் சரி. பாரதி வித்யாலய ஆண் மாணவர்கள் 8 பேர். இங்க தந்திக்கிற ஆண்கள் 8 ஆண்கள். 8 ஆண்கள்ல 3 பேர் வெற்றியாளர்கள். 3 ஆண் பிள்ளைகள் வெற்றியாளர்கள். அப்ப வெற்றி பெறாத ஆண் பிள்ளைகள் 5 பேர். இரண்டாவது கேள்வி, லஜன் என்ற மாணவன் பாரதி வித்யாலயத்திலிருந்து பாவோதல் போட்டியில் பங்கு பற்றி. லஜன் என்பவர் ஒரு ஆண் மாணவன், பாரதி வித்யாலய ஆண் மாணவன் பங்கு பற்றி வெற்றி பெற்றவராயின் வெண்வரி படத்தில் அவருக்குரிய பிரதேசத்தை நிலற்றி காட்டுக. லஜன் என்றது பாரதி வித்யாலய ஆண் மாணவன். பாரதி வித்யாலயம் தான் இது. பாரதி வித்யாலய வெற்றி பெற்ற ஆண் மாணவன். வெற்றி பெற்றான், வெற்றி பெற்றவராயின் இது பாரதி வித்யாலயம். லஜன் பாரதி வித்யாலயத்துக்குரிய ஒரு மாணவன். அப்ப அவரோட பிரதேசத்தை குறிச்சுறது இந்த 3 ஐக்கியலும் 4 ஐக்கியலும் 2 ஐக்கியலும் 5 ஐக்கியலும். ஆனா 4 2 ஈக்க முடியாது. காரணம் 4 2 பெண் பிள்ளைகள். அப்ப ஆண் பிள்ளைகள், ஆண் லஜன் ஆண் மாணவன். ஆண் மாணவனை பெண் பிள்ளைகள் வட்டத்துக்கு வராதெல்லாம் ஆண் மாணவர்கள். அப்ப நிலற்றுவோம். நிலற்றப்பட்ட பிரதேசம் இதுதான் நிலற்றோம். இந்த பகுதியை நிலற்றையலாம். இந்த பகுதி ஆண் மாணவர்கள் தான். பெண் வட்டம் இல்லையே, பெண் வட்டம் வராத மத்த எல்லாம் ஆண் மாணவர்கள் தான். ஆனா இது இந்த பிரதேசம் குறிப்பது வெற்றி பெறாத ஆண்கள். லஜன் வெற்றி பெற்றவன். அப்ப இதான் அதற்கான வெண்வரி படத்தை நிலற்றப்பட்ட பகுதி. இன்னொரு கேள்வி என்ன பேப்பர்ல ஒரு வினா. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தாரேன், அந்த கேள்வியை செய்யுங்க. அதுக்கு பிறகு நான் அதை விளங்கப்படுத்துறேன். நான் விளங்கப்படுத்துறதானேன்ட்டு நீங்க செய்யாமதான் உங்களுக்கு கேள்வி விளங்காது. அதனால தயவு செஞ்சு நீங்க முயற்சி எடுத்தா தான் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஒரு 5 நிமிஷம் டைம். குழு ஒன்றில் 65 பேர் அங்கம் வகிக்கின்றனர். பாடசாலை விளையாட்டு குழு ஒன்றில் 65 பேர் அங்கம் வகிக்கின்றனர். அப்ப மொத்தம் இந்த அகிலத்தொடை 65. பாடசாலை விளையாட்டு கழகம் ஒன்றில் 65 பேர் அங்கம் வகிக்கின்றனர். இவர்களில் 40 பேர் கிரிக்கெட் குழுவிலும். கிரிக்கெட் சீனு தந்தி. இப்ப சீதுகள் தந்திருந்தா நாங்க எங்களுக்கு லேசிக்கு டக்குண்டு இதுல கிரிக்கெட் சும்மா எழுதி கொள்றோம். லேசியாப்பா. ஏன்னா தமிழ் வசனங்கள் வரக்குள்ளே மறுவா சி என்ன எஃப் என்னான்னு தேடிக்கொண்டு போகணும். அப்ப கிரிக்கெட் குழுவிலும் 40 பேர் கிரிக்கெட். அப்ப சி வட்டம் ஃபுல்லா 40. எங்க எழுதணும்? வட்டத்துக்குள்ளக்கா போர்டர்லயா? போர்டர்ல தான் எழுதணும் 40. சரியா? 40 பேர் கிரிக்கெட் குழுவிலும் 12 பேர் காட்பந்தாட்ட குழு. 12 பேர் காட்பந்தாட்டம், கால்பந்து, ஃபுட்பால். அப்ப 12 பேர் இது காட்பந்தாட்டம், காட்பந்து. தாரேன் டைம் ஒரு 5 நிமிஷம் தாரேன் சொல்லுறதுக்கு. இப்போ இந்த மீட்டிங் கட் ஆகினதோட அடுத்ததுக்கு நீங்க ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு தொழுதுட்டு வரையணும். ஒரு 5 நிமிஷம் தாரேன் தொழுறதுக்கு. சரியா? இந்த 7 மணிக்கு முடியலண்டா தொழுறதுக்கு கஷ்டமாகறதுனால உங்களுக்கு தொழுறதுக்கு டைம் தாரேன். சொல்லிக்கிற அங்கம் வகிக்கின்றனரோட நாங்க குறிச்சாச்சு. சரியா? இதுக்குறீங்கனோட நிப்பாட்டியாச்சு. இப்ப பாருங்க, காட்பந்தாட்ட குழுவில் உள்ள அனைவரும் கிரிக்கெட் குழுவிலும் உள்ளனர். இப்படி ஒரு சொற்றொடர் வந்தா குழுவில் உள்ள அனைவரும், சாப்பிடும் அனைவரும் அப்படின்ற வந்தா இந்த உள்ளுக்கு வார வட்டத்தை தானே அது குறிச்சிட. தொடை பிரிவை தான் குறிச்சிட. அப்ப உங்களுக்கு சில நேரம் இது குறிச்சு தராட்டி அப்படின்னு கேள்வி வந்திருக்கிற பாஸ் பேப்பர்ல. இப்படி குறிச்சு தராட்டி உங்களுக்கு கேட்கலும் ஐயோ பெரிய இதே உள்ளுக்கு வார இதே வெளியே வார. ஏற்கனவே கணிதம்ண்டா டென்ஷன்.
அதுல வேற எதேன் உள்ளுக்கு வார எதேன் வெளியே வாரன்ற வட்டங்கள் சரியான குழப்பம். அப்படி வந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்பந்தாட்ட குழு ஃபர்ஸ்டுக்கு வாரது உள்ளுக்கு வரையணும். முதல் சொல் உள்ளுக்கு வரணும். பாருங்க, காட்பந்தாட்ட குழுவில் உள்ள அனைவரும், அனைவரும் என்ற சொல் வந்தோடனே அப்ப காட்பந்தாட்டம் உள்ளுக்கு வரணும். பாருங்க, இதுக்கு காட்பந்து உள்ளுக்கு வட்டம், உள்ளுக்கு வட்டம் தான் காட்பந்து. அடுத்தது வெளிவட்டம், கிரிக்கெட் குழுவிலும். இப்ப பாருங்க, டீ டைம்னால சொல்றேன். வடை சாப்பிடும் அனைவரும், வடை சாப்பிடும் அனைவரும், அனைவரும் கேக்கும் சாப்பிடுகின்றனர். வடை சாப்பிடும் அனைவரும் கேக்கும் சாப்பிடுகின்றனர். வடை வட்டம் உள்ளுக்கு வரணும். வடை சாப்பிடும் அனைவரும் கேக்கும் சாப்பிடுகின்றனர். இது வடை வட்டம். வடை தானே ஃபர்ஸ்ட் கேக்குறது உள்ளுக்கு வரணும். கேக்கும் சாப்பிடுகின்றனர்னா கேக் வட்டம் வெளியில. சரியா? அந்த விஷயங்கள் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அதனால் அந்த அப்படி பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று வந்துக்கிறேன் உங்களுக்கு குறிச்ச சொல்லி. சரியா? அப்ப அதே மாதிரி பாருங்க, இப்ப நாங்க கேள்விக்கு போம். இது ஏற்கனவே குறிச்சு தந்திக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. காட்பந்தாட்ட குழுவில் உள்ள அனைவரும் கிரிக்கெட் குழுவிலும் உள்ளனர். இப்ப சொல்ற, கிரிக்கெட்டும் கூடை பந்தாட்டமும் விளையாடி. பாருங்க, கிரிக்கெட்டும் கூடை பந்தாட்டமும் விளையாடி. கிரிக்கெட்டும் கூடை பந்தும். பாருங்க, வேற பண்றேன். கிரிக்கெட், இதுக்கு பெரிய வட்டம் கிரிக்கெட். இதுக்கு கிரிக்கெட்டும், இது கிரிக்கெட், கிரிக்கெட்டும் இது கிரிக்கெட் வட்டம். இது கூடை பந்து, கூடை தானே இது கூடை பந்து. கிரிக்கெட்டும் கூடை பந்தும், பெரிய ரெண்டு வட்டமும் தான் கிரிக்கெட்டும் கூடை பந்தும். இதுதான் கிரிக்கெட்டும் கூடை பந்தும். இந்த பிரதேசம் கிரிக்கெட்டும் கூடை பந்தும் விளையாடி. ஆனால், ஆனால் காட்பந்து விளையாடாதோர் 11 பேர். காட்பந்து வரப்படாது. அப்ப இது ரெண்டும் காட்பந்து வராமைக்கணும். காட்பந்துன்றது இந்த வட்டம், இது வரப்படாது. இது வராமண்டா இது 11 பேர். இது ரெண்டும் மொத்தம் 11 ஆயிக்கணும். ஆனா காட்பந்து விளையாடாதாக்கள் 11. ஆனா கிரிக்கெட்டும் கூடை பந்தும் ரெண்டும் விளையாடும். திருப்பி சொல்றேன் பாருங்க. அதாவது கிரிக்கெட்டும் கூடை பந்தாட்டமும், கிரிக்கெட்ன்ற இந்த வட்டம், இது இது கிரிக்கெட் வட்டம், கிரிக்கெட்டும் கூடைப்பந்து, கூடைப்பந்துன்றது இந்த வட்டம், இது ரெண்டும். அப்ப ரெண்டும் இணைற பிரதேசம். இந்த பிரதேசம், இந்த பிரதேசம் ரெண்டும். ஆனால் காட்பந்து விளையாடாதோர், காட்பந்துனா இந்த பகுதி தவிர்க்கப்படணும். காட்பந்து வரப்படாது. காட்பந்து வராம 11 பேர். காட்பந்து விளையாடாதோர் 11 பேர். 3 விளையாட்டு குழுவிலும் பங்கு பெற்றோர் 4 பேர். 3ம் வரணும். அப்ப இந்த இடம் 4. ஏண்டா இது கூடைப்பந்தையும் குறிச்சது, காட்பந்தையும் குறிச்சது. ஆனா காட்பந்து விளையாடுற எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறேன். அப்ப காட்பந்து கிரிக்கெட் வட்டத்துக்குள்ள கேக்குறனால இந்த இடத்துல 4. இது 4 போட்டோன்னே அடுத்தது வாசிச்சவே தேவையில்ல. இது ஃபுல்லா 12. ஃபுல்லா 12டா பாருங்க, இந்த வட்டம் முழுவதும் 12. 12ல இது 4டா மிச்சம் மீக்கிறது 8. மொத்தம் 12. 12ல இங்க இதுல 4 கட்டா தெரியுமாண்டா, இது 8. 8 4 12. 12ல 4 கழிச்சா இது 8. இந்த வட்டத்தை பாருங்க, இந்த இடத்துக்கு வர பிரதேசம் இது ஃபுல்லா 20. 20ல இது 11 4, 11 4 15. 20ல 15 கழிச்சா 5. இதையும் வேணுமெண்டா போட்டுக்கொள்ளையிலும், தேவைண்டா போடுவோம். வேணுமெண்டா போடையிலும். மொத்தம் 12 11 40ல கழிச்சா இனே போடையிலும். அடுத்த பாருங்க, மேலே தரப்பட்ட தரவுகளை வெண்வரை படத்தில் குறிக்க. கேள்வியை வாசிச்ச முந்தைய அதை செஞ்சாச்சு. வெண்வரை படத்தில் குறிச்சாச்சு. இப்ப 2வது கேள்வி பாருங்க. தொடைகள் CF இடையிலான தொடர்பை தொடை குறிப்பீட்டில் தருக. CFக்கு இடையிலான தொடர்பை தொடை குறிப்பீட்டில் தருக. அப்ப இது தொடை பிரிவு. எதிர தொடை பிரிவேன். இதுலயும் சிக்கல் வந்தா உள்ள கேக்குற வட்டத்தை ஃபர்ஸ்ட் எழுதணும். F ஆனது தொடை பிரிவுன்ற இங்கிலீஷ் C எழுத்த கொஞ்சம் நீட்டமா போடுறேன். F ஆனது தொடை பிரிவாகும் Cன். F ஆனது தொடை பிரிவு Cன். F உள்ள கேக்குறனால F ஃபர்ஸ்ட் எழுதுறேன். முதல் உரிமை கொடுக்குற, முக்கியத்துவம் கொடுக்கிற முதலாவது உள்ள கேக்குற வட்டத்துக்கு. 3வது கேள்வி சின்ன சின்ன கேள்வி, லேசா மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? அப்ப பாருங்க, கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுவோரின் எண்ணிக்கை. கூடைப்பந்து இந்த வட்டம், வேற எந்த வட்டத்தையும் தொடர்பு படாத எண்ணிக்கை கேட்கிறேன். இது
5 இந்த தொடர்பு படம் கூடைப்பந்தாட்டம் மட்டும் மட்டும் என்ற சொல் மட்டும் விளையாடுவோர் மட்டும் விளையாடுவோர் அப்ப மட்டும் 5 பேர் எப்படி 5 கண்டுபிடிச்சா 20ல கழிச்சா 11 4 11 4 15 20ல 15 கழிச்சா 5 பேர் இல்லாட்டி 5 மாணவர்கள் எழுதலாம் கட்டாயம் இதுகளை எழுதுங்கோ தயவு செஞ்சு இலக்கங்களை மட்டும் வச்சாம என்னதே 4வது கேள்வி சரியா இம்மூன்று விளையாட்டுக் குழுவிலும் பங்கு பற்றாதவர்களின் எண்ணிக்கை இம்மூன்று விளையாட்டுக் குழுவிலும் பங்கு பற்றாதவர்களின் எண்ணிக்கை மூன்றுலயுமே பங்கு பற்றாதவர்கள் மொத்தம் 65 பேர் இருக்கிற மொத்தமானவர்கள் 65 65ல இந்த வட்டம் ஃபுல்லா 40 அவதானிச்சுக்கோங்க இந்த வட்டம் ஃபுல்லா 40 இந்த வட்டம் ஃபுல்லா 40 இந்த வட்டம் ஃபுல்லா 40 முழுவதுமா 40 இது 5 40 அப்போங்க அதாவது வெண்வரை படத்துல மொத்தம் தந்திக்கிற முதலாவது கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுவோரின் எண்ணிக்கை கூடைப்பந்தாட்டம் மட்டும் விளையாடுவோருண்டா கூடைப்பந்து மட்டும் வேற எந்த விளையாட்டுகளும் வர முடியாது அப்ப கூடைப்பந்து வேறொரு வட்டத்தையும் இல்லாத பகுதி கூடைப்பந்து மாத்திரம்ன்றது இதுதான் கூடைப்பந்து வட்டம் அது தவிர சரியா கூடைப்பந்து மட்டும்ன்றது இது தவிர இந்த வட்டம் தவிர சரியா இந்த வட்டம் ஃபுல்லா கூடைப்பந்து கூடைப்பந்து மாத்திரம்ன்றது ஏனைய வட்டங்களோட தொடர்பு படப்படாது இந்த வட்டங்கள் ஒன்றோடையும் தொடர்பு படப்படாது இது மொத்தம் 20 இந்த வட்டம் கூடைப்பந்து விளையாடுவோர் 20 பேர் என்று தந்திக்கிற 20 பேர் கூடைப்பந்து 20 பேர்ல கூடைப்பந்து மாத்திரம் விளையாடுபவர்கள் 20 பேர்ல கூடைப்பந்து மாத்திரம் விளையாடுபவர்கள் மொத்தம் 20ல 4 பேர் 3 விளையாடுறான் அப்ப கூடைப்பந்து மட்டுமா கூடைப்பந்து மட்டும் விளையாடுபவர்கள் கேட்கிற கூடைப்பந்து மாத்திரம் மட்டும் நான் இங்க டாக் பண்ணிக்கிறேன் மட்டும் என்ற சொல் மட்டும் ஏனையதுகள் எடுக்கப்படாது அப்ப 4 எடுக்கலாம் 4 3 விளையாட்டும் இல்லையா இந்த 11 பேர் கிரிக்கெட்டும் காட்பந்தும் கிரிக்கெட்டும் கூடைப்பந்தும் விளையாடு கூடைப்பந்து மாத்திரம் விளையாடுபவர்கள்ல இந்த 2ஐயும் தவிர்க்கப்படணும் அப்ப 20ல 11ஐயும் 4ஐயும் கூட்டணும் 11 4ஐயும் கூட்டினா 15 20ல 15 கழிச்சால் 5 பேர் கூடைப்பந்து மாத்திரம் விளையாடுபவர்கள் அது 3வது சரியா 4வது பாருங்க இம்மூன்று விளையாட்டுகளையும் விளையாடாதவர்கள் குழுவிலும் பங்கு பற்றாதவர்கள் வெளியே வரணும் அப்ப உங்களுக்கு இந்த போர்டர்ல இருக்கிறது கூட்டுறது கஷ்டம்டா உள்ளுக்கு இருக்கிற இலக்கங்கள் எல்லாம் கூட்டணும் எல்லாம் கூட்டி மொத்தம் 65ல இருந்து கழிச்சேலும் அதே செய்யவும் மேல நான் நேரத்தோட செஞ்சது விலங்கல்லாட்டி உங்களுக்கு இதுல இருக்கிற இலக்கங்கள் போர்டர்ல இருக்கிற கூட்டப்படாது நான் போர்டர்ல இருக்கிற 40 எடுத்ததுக்கு காரணம் என்னண்டா இந்த ஃபுல் வட்டத்தையும் தனித்தனியா கூட்டினா 40 தானே அதனாலதான் நான் அப்படி எடுத்தேன் அப்படி எடுக்காம உங்களுக்கு இது ஃபுல் ஒவ்வொன்றா எடுத்து கூட்டலும் இப்ப பாருங்க இது 8 நாளும் 12 இது 40 40ல 12ஐயும் 11ஐயும் கழிச்சால் பாருங்க 12 சக 11 இது 8 4 11 8 4 11 8 4 12 12 11 23 அப்ப 40 23 கழிச்சா 40ல 23 கழிச்சா 0ல 3 போகல 10ல 3 போனா 7 இங்க 3ல 2 போனா உண்டு 17 அப்ப இந்த இடத்துல 17 இப்ப எல்லாத்தையும் கூட்டுவோம் கூட்டி 65ல இருந்து கழிச்சோம் அப்ப வெளியிலிக்காக்களை கண்டுபிடிச்சலும் அப்ப மொத்தம் 65ல இருந்து கழிச்ச போறோம் யார் யாரண்டா உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு இலக்கமா கூட்டணும் 17 சக 8 சக 4 சக 11 சக 5 எல்லாம் கூட்டணும் 8 4 12 12 11 17 கூட்டினா 40 40 5 45 அப்ப 65ல 45 கழிச்சால் 65ல 45 கழிச்சா 20 பேர் இந்த 3 விளையாட்டிலுமே பங்கு பற்றாதவர்கள் தான் 20 பேர் சரியா
அப்ப பாருங்க, நான் இப்ப இன்னொரு உதாரணம் தாரேன், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இது விலங்கல்ல எனக்குண்டு நீங்க இந்த கேள்வி செய்யறத விடாம வேணும். கட்டாயம் இந்த கேள்வியை செய்யுங்க. இதுல டவுட் இருந்தா கேட்கலும். அப்பதான் இதுல டவுட்கள் வந்தா நிச்சயமா நான் கிளியர் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சும் போது, அதாவது சந்தர்ப்பம் கிடைச்சோ இல்லையோ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சரி நான் விளங்கப்படுத்தி தான் உங்களோட டவுட்களை கிளியர் பண்றேன். அதனால நீங்க இந்த கேள்வியை செஞ்சுட்டு இதுல விளங்காத டவுட் தான் கேட்கணும். அதாவது தொடைகள் சம்பந்தமா இந்த கிளாஸ் முடிகிறதோட இருக்கிற அவ்வளவு பேப்பர் கேள்வியும் எடுத்து செய்யணும். இது பாஸ் பேப்பர் கேள்வி 2019 வந்தது. இந்த கேள்வியை செய்யுங்க பாப்போம். இந்த கேள்வி போட்டிக்கிறேன் நான். ஸ்கிரீன் விளங்குதா? விளங்குதானே ஸ்கிரீன்? சரி. அப்ப இந்த கேள்வியை செய்யுங்க பாப்போம். இந்த கேள்வி உங்களுக்கு பிழையாயினது பரவாயில்ல, வாசிச்சுட்டு எனக்கு இது கஷ்டம்னு விட்டுட்டு சும்மாய்க்கவான தயவு செஞ்சு என்ன சரி இலக்கங்களே எழுதுங்க. அதுல வெண்வரி படத்துல குறிச்சு எழுதுங்க. அப்பதான் கண்டுபிடிச்சல் நீங்க விடுற பிழைங்காண்டு. எழுதாம இருந்தா தெரியாதானே, என்ன எழுதுங்க. கேள்வியை வாசிச்சு உங்களுக்கு விளங்குறதோ அதப்படி எழுதுங்க. டைம் போதுமா? 115 மொத்த குடும்பங்கள் 115 குடும்பங்கள் இடையே வாசிச்சு எழுதி கொண்டு போனா லேசி. 115 குடும்பங்கள் இடையே ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. அக்குடும்பங்களில் செல்லப்பிராணிகளாக நாய்கள், பூனைகள், மீன்கள் தந்திக்கிற நாய்கள், பூனைகள், மீன்கள் ஆகியவற்றை கொண்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்களும் அவற்றுக்கு இசைவாக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வரிப்படமும் கீழே தரப்பட்டுள்ளன. வெண்வரி படத்துல எந்த ஒரு இலக்கமுமே குறிக்கப்படல. இப்ப நாங்க தான் குறிச்ச போறோம். நல்லா அவதானிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பகுதியா விளங்கப்படுத்துறேன். சரி ஒன்று விலங்கலாட்டி கேளுங்க. 4 குடும்பங்கள், இதுதான் வெண்வரி படம் சம்பந்தமா இலகுவான ஒரு வினா. போன வருஷம் வந்தது லேசான பகுதி, அதாவது வட்டங்கள் இப்படி வாரதுதான் ஆக பேசிக். 3 வட்டமும் இப்படி சேர்ந்து வாரதுதான் பேசிக். ஒன்றுள்ளுக்கு கொண்டு வந்தாதான் சிக்கல். இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒன்றுள்ளு கொண்டு வாரதுதான் சிக்கல். இதுகள் லேசா விளங்கி கூடக்கூடியது. பார்ப்போம். 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்ல பிராணிகளையும் கொண்டுள்ளன. 4 குடும்பங்கள் 3 மேய்க்கிறான். பூனை, நாய், மீன். 3 இணைகிற பிரதேசம் 4. அது எல்லாருக்கும் குறிச்சேலும். மேலுமா இலதான் பூனை மீக்கு, நாய் மீக்கு, மீனு மீக்கு. 3 கொண்ட குடும்பங்கள் 4. 3 செல்ல பிராணிகளையும் வளர்க்கும் குடும்பங்களுடைய எண்ணிக்கை 4. அது தெரியாதாக்கள் ஒத்தரும் மீக்க வாய்ப்பில்லை. தெரியுந்தானே? 3 சந்திச்சிற இடம் முச்சந்தி மாதிரி 4. அடுத்து நாய்களை மாத்திரம் கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 19. நாய்கள் மாத்திரம் கொண்ட, அப்ப எந்த ஒரு வட்டமும் தொடர்பு படப்படாது. நாய்கள் மாத்திரம். வீட்டுல இருக்கிறாக்கள் நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஏனைய வட்டங்கள் இணையாம நாய் வட்டத்துல மட்டும் மாத்திரம்டா ஏனைய வட்டம் வரப்படாது. 19 ஏனைய வட்டம் வராம நாய் வட்டத்துல மாத்திரம் 19. அது சரியா? நாய்களை மாத்திரம் கொண்ட குடும்பங்கள் எண்ணிக்கை 19. அது ரெண்டுலயும் டவுட் இல்லை. அடுத்த இதுக்கு போவோம். நீங்க ஒவ்வொன்றும் குறிச்சுன்னா அதுக்கு புள்ளிக்கிறேன். அடுத்தது 24 குடும்பங்கள். 24 குடும்பங்கள் நாய்கள், பூனைகள் ஆகிய 2 வகைகளையும். இப்பதான் பாடத்துக்குள்ள போறோம். நல்லா அவதானிச்சுக்கோங்க. 24 குடும்பங்கள் நாய்கள், பூனைகள் ஆகிய 2 வகைகளையும். 24 குடும்பங்கள் நாய், பூனை 2. பாருங்க, நாய் வட்டம் இது நாய் வட்டம்.
இது பூனை வட்டம். இப்ப பாருங்க நான் வரைகிறேன். இது நாய்களுக்கான வட்டம், இது பூனைகளுக்கான வட்டம். ஆகிய இரண்டையும் போட்டிக்கிற விலங்கலடி கேளுங்கோ. இது நாய் வட்டம், இது பூனை வட்டம். சரியா? இரண்டையும் இது ரெண்டும் இடைவெற்ற பிரதேசம், நாய் வட்டமும் பூனை வட்டமும். அப்ப 24 குடும்பங்கள், நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் நான் சொன்ன போர்டர்ல தான் எழுதணும். இங்கேயான்னு தெரியாத இடத்துல போர்டர்ல தான் எழுதணும். இப்ப இது போர்டர்ல எழுதினா இதுக்குள்ளுக்கு ஏற்கனவே சிக்கல். அப்ப இன்னும் போர்டர்ல எழுத போனா கஷ்டம்னால இந்த போர்டரை நான் இப்படி குறியீடு போட்டு இங்க எழுதி வச்சுக்கொள்றேன். அப்ப லேசி பொட்டிக்கு வெளியே ஓரமா இந்த லேசே பிரச்சனை இல்லை. இப்ப இந்த நீளத்தால காட்டிக்கிற ஃபுல் 20. திருப்பி பாருங்க. அதாவது 24 குடும்பங்கள், நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகள் ரெண்டையும். அப்ப நாய் வட்டம் இது, பூனை வட்டம் இது, ரெண்டையும் கொண்டிருக்கும் அதே வேலை. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது 24 இங்க எழுதணும். ஏன்னா இதுக்குள்ளுக்கு சிக்கலுக்கு கஷ்டம். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா இங்க போர்டர்ல 24 எழுதி கொள்ளும், எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு நான் தெளிவா விளங்கணுன்றதுக்காக தான் வெளியே போட்டிக்கிறேன். அப்ப இது 4, இது ஃபுல்லா 24, இங்க 4, இங்க மிச்சம் மீக்கிறது 20. சரியா? அது விளங்கிக்கும். ஃபுல்லா 24, இங்க 4 தெளிவா தெரியும். அப்ப இதுல 20 கொண்டிருக்கும் அதே வேலை. 21 குடும்பங்கள், நாய்கள் மீன்கள் ஆகிய இரு வகைகளையும். இப்ப பாருங்க, 21 குடும்பங்கள் நாயும் மீனும். 21 குடும்பம் 21 குடும்பங்கள், நாய்களும் மீன்களும். இப்ப பாருங்க, இது நாய்களுக்கான வட்டம், இது நாய்க்கான வட்டம், இது நாய் வட்டம். நாய்களும் மீன்களும் 21 குடும்பங்கள். அப்ப அதுக்கும் போர்டர்ல 21. இது நாய்க்கான வட்டம், இது மீனுக்கான. மத்தது 21ல ஃபுல்லா 21. அப்ப இல்ல 4 இங்க இந்த 21ல 4 கழிச்சா 21ல 4 கழிச்சா இது 17. இன்னொருக்க பாருங்க. அதாவது 21 குடும்பங்கள், நாய் மீன் ரெண்டும் ஆகிய இருண்டா ரெண்டும். அப்ப இது மீன்களுக்கான வட்டம், இது நாய்களுக்கான வட்டம் ஆகிய ரெண்டும் இடைவெற்ற இடம். பாருங்க, இது நாய் இது மீன், ரெண்டும் இடைவெற்ற பிரதேசம். அது 21. இடைவெட்டு மட்டும் 2 வட்டங்கள் தான் நடுவில் 21 போடுறேன் நாங்க. ஆனா 2 வட்டம் இல்ல, 3 வட்டம் மீக்கிறேன். இதுக்குள்ளுக்கு இன்னொரு வட்டம் மீக்கிறேன். அப்ப நடுவில் 21 போடல. இது ஃபுல்லா 21. இது ஃபுல்லுமே 21. இங்க 4, இங்க 17. 21ல 4 கழிச்சா 17. அது தெரியும். சரியா? 11 குடும்பங்கள், மேற்குறித்த 3 வகை பிராணிகளே எவ்வகை பிராணியையும் கொண்டிருப்பதில்லை. 11 குடும்பங்களுக்கு வேலை கூட, சில பிராணிகள் வளர்க்க நேரம் இல்லையாம். இப்ப 11 குடும்பங்கள், மேற்குறித்த 3 வகை பிராணிகள் எவ்வகை பிராணியையும் கொண்டிருப்ப, சில நேரம் அது தவிர வேற பிராணிகளும் விற்கலும். அப்ப இது 3 ஒன்றுமே இல்லாட்டி 11 வெளியே. 11 குடும்பங்கள் எந்த வகை சில பிராணிகளும் இந்த 3லயும் எதையும் கொண்டிருப்பதில்லை. சரியா? குறிச்சாச்சு. இப்ப பாருங்க, தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்த்தாச்சு. முதலாவது சரி. அடுத்தது பாருங்க, 2வது நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை பாருங்க. நாய் வட்டம் கேள்விக்கிறது அப்படியா பேச்சு அப்படிதான் பேசணும். நாய் வட்டம், நாய்களை கொண்ட குடும்பங்களுடைய எண்ணிக்கை ஃபுல்லா நிரப்பிக்கு. பாருங்க, நாயின்ற வட்டம் முழுதுமா இடைவெளி இல்லாம நிரப்பப்பட்டிக்கு. அப்ப நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சாலும், எத்தனை நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன செய்யணும்? நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை பார்க்க எல்லாம் கூட்டணும். 19ஐயும் 20ஐயும் 4ஐயும் 17ஐயும் கூட்டணும். அதிலை கொண்டுள்ள குடும்பங்கள், இது நாய்களை கொண்டுள்ள குடும்பங்கள்.
எண்ணிக்கை இதை பத்தி தான் சொல்றேன். இந்த எண்ணிக்கையை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணிக்கையானது மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் இந்த எண்ணிக்கை வந்து மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். மீன்களோட எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை நாய்களோட குடும்பங்களோட எண்ணிக்கை வந்து சமனாகிறாம் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 2 மடங்குக்கு. விளங்கிச்சா? நாய்களை கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கையானது சமனாகிறாம் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். 2 மடங்காகும். அப்ப 2 மடங்கு மீன்களை கொண்டிருந்த குடும்பங்கள் தெரியா தர 2 இதெல்லாம் கூட்டினா 19 20 4 17 எல்லாம் கூட்டினா 60 மொத்தம் 60 சமன் மீன்களோட குடும்பங்கள் தெரியா தர 2 பெருக்கல் 2 இங்கால வந்தால் வகுத்தலாக மாறும். பெருக்கலானது சமனுக்கு அங்கால போகும்போது பிரித்தலாக மாறும். அப்ப 60 பிரிச்சோனும் 2ஆல மீன்களை கொண்ட குடும்பங்கள் 60 2ஆ பிரிச்சா 30 சமன் மீன்களை கொண்ட குடும்பங்கள். மீன்களை கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 30. இது மீன்களை கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 30. போர்டர்ல தான் எழுதணும். ஃபுல்லும் 30. இப்ப ஏண்டா இங்க எழுதல இங்கே மீக்கிற இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த 2 இடைவெளியும் கண்டுபிடிச்சோம். ஃபுல் வட்டமும் 30. சரியா? இறங்கிக்கும் நினைக்கிறேன். அப்ப பாருங்க 2 மடங்காகும். அதை வாசி முடிச்சலைனா இது இவ்வளவு வாசிச்சுட்டு இவ்வளவு விட எழுதிக்கிறேன் 30. இப்ப பாருங்க நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டாத. இப்ப நாய் வரப்படாது. நாய் வட்டம் மூடும். நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை. நாய்களை கொண்டிராத மீன்களை கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை. மீன்களை கொண்ட நிலற்றப்படாத பிரதேசம். இந்த மொத்த மீன் வட்டமும் 30. மீன் வட்டம் ஃபுல்லா 30. பாருங்க மீன் வட்டம் ஃபுல்லா 30. இது ஃபுல்லும் 30. 30ல இந்த பகுதி தெரியும் 14 மேலும் 21. 30ல 21 கழிச்சால் இந்த மீன்களை கொண்ட பகுதி வரும். அப்ப 30ல 21 கழிச்சால் 30ல 21 கழிச்சால் எத்தனை? 9 குடும்பங்கள். அதாவது மீன்கள் ஃபுல் வட்டமும் 30. மீன் வட்டம் ஃபுல்லா 30. இது ஃபுல்லா 30. அதுல இந்த நிலட்ட நாய் வரப்படாதுன்னா நாய் வட்டத்தை அப்படியே மூடிக்கொள்ளணும். நாய் வரப்படாதுன்னா அப்ப 2ம் இடைப்பெற்ற பிரதேசம் 21. 30ல 21 கழிச்சோணும். 30ல கழிச்சோணும் 21 கழிச்சால் 9 குடும்பங்கள். 9 குடும்பங்கள் தான் நாய்களை கொண்டிராத மீன்களை கொண்ட ஆனால் நாய்களை கொண்டிராத குடும்பங்கள். நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களுக்கு நாய்க்கப்படாது. மீன்களை கொண்டிராத நாய்களை கொண்டிராத மீன்களை கொண்ட குடும்பங்கள் எண்ணிக்கை 9. சரியா? ஓ 24ல 4 கழிச்சு 20 போட்டிருக்கிற 4 போதும். இந்த மொத்தம் 21 அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு விட இது 21ல 4 கழிச்சு 17 போட்டிருக்கிற 4 பொதுவே. இது ஃபுல்லுக்கும் 4 பொது. அப்ப 21ல 4 கழிச்சு 17. இதுல 20ல 4 கழிச்சு 24ல 4 கழிச்சு 20 போட்டிருக்கிறேன். இல்ல நாய் வட்டம் ஃபுல்லாண்ட கூட இது உள்ள கேட்கறதெல்லாம் கூட்டல. 24 வெளியே வளைகிற போர்டர்ல இருக்க கூட்டப்படாது. பாருங்க 20 உள்ள கேட்கிறேன் 4 17 19 இது ஃபுல் வட்டத்தையும் கூட்டணும். வட்டத்துக்குள்ள கேட்கிற அனைவரையும் கூட்டணும். மூட்டுள்ள கேட்கிற அனைத்து அங்கத்தவர்களும் 20 ஒரு அங்கத்தவர் 4 ஒரு அங்கத்தவர் 17 ஒரு அங்கத்தவர் 19. இந்த 21 எடுத்தால 4 கழிச்சோணும். 24 எடுத்தீங்கன்னா 4 கழிச்சோணும். நாங்க வெளியில இருக்கிறாக்கள் எடுக்கல, போர்டர்ல இருக்கிறாக்கள. அப்ப 60 வர காரணம் நாங்க போர்டர்ல இருக்கிறாக்கள் எடுக்கல. 24 21 எடுக்கல. இந்த வட்டத்துக்கு ஊட்டுல கேட்கிறாக்களை தான் கணத்தில் எடுத்துக்கிறேன். இதுல
11 பேர் இருக்கிற 17 இருக்கிற இல்ல 4 இருக்கிற இல்ல 20 இருக்கிற இல்ல 19 இருக்கிற. இந்த 24 எடுத்தீங்கன்னா தான் 4 கழிச்சோணும். 21 எடுத்தீங்கன்னா 4 கழிச்சோணும். அதை எடுக்கல. இந்த கழிச்சு தானே போட்டிக்கிற. ஏற்கனவே 24ல 4 கழிச்சு 20 போட்டிக்கிறேன். 21ல 4 கழிச்சு 17 போட்டிக்கிறேன். அதனாலதான் 17 சக 4 சக 20. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை யாது? பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. பாருங்க, வட்டத்தை ஃபுல்லா நான் ரெட் கலர்ல போட்டிக்கிறேன். அந்த வட்டம் அப்படியே 30 எழுதிக்கிறேன். இந்த இப்படி போர்டர் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன் சோப்பால. இந்த வட்டம் அவ்வளவும் இந்த போர்டர்ல எழுதிக்கிற 30 ஃபுல்லா 30. இது ஃபுல்லுமே 30 இன்னைக்கு 20 இங்க 19 இங்க 11. மொத்த குடும்பங்கள் 115. மொத்தம் 115 குடும்பங்கள் இருக்கிறேன். அந்த 115 குடும்பத்துல பூனைகள் மாத்திரம்னா இந்த பிரதேசம். பூனைகளை மாத்திரம் கொண்டதுண்டா இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்தை கேட்கிற பூனைகள் மாத்திரம். இந்த இடத்துக்கு இலக்கத்தை கண்டுபிடிச்சோணும்டால் பாருங்க, மொத்தம் நாங்க போட்டிக்கிறது இதுல இந்த வட்டம் ஃபுல்லா சோப்பு கலர்ல இருக்கிற 30, இது 20, இது 19. மொத்தம் 115. 115ல கழிச்சோணும். இந்த 30 கழிச்சோணும். 30 பூனை வட்டத்துக்கு வேற. இந்த 19 கழிச்சோணும். 19 சக 30ன்றதே நான் போர்டர் போட்டிக்கிறதே. போர்டருக்கு வெளியே இது 19 கழிச்சோணும். இந்த 20 கழிச்சோணும். இது வெளியே 11 அதையும் கழிச்சோணும். அதெல்லாம் கூட்டி கழிச்சா இந்த பூனை மாத்திரம் வரும். பூனைகள் மாத்திரம் இந்த பிரதேசத்துக்கு கேட்கிற. இது ஃபுல்லா 115. எல்லா குடும்பங்களும் 115. அதுல இங்க 11. இந்த வட்டம் ஃபுல்லா 30. 30 11 இங்க 20 இங்க 19. 19 11 30. 30 30 60 60 20. அப்ப 115ல கழிச்சோணும் 80. 115ல 80 கழிச்சா 35 குடும்பங்கள். 35 குடும்பங்களில் பூனைகள் மாத்திரம் உள்ளது.